ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு 2-in-1 பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த பொங்கல் செய்யும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. அதனால் வீடியோ எடுத்து போட முடியல. 2-in-1 பொங்கல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 200 கிராம் முழக்கில் 150 கிராம் பச்சரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு 1க்கு 3 தண்ணி வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு ஒரு அன்னவட்டி அளவு எடுத்து அதில் ஒரு ஆரஞ்சு பழ சைஸில் வெல்லத்தை பொடித்து பாகு காய்ச்சி ஊற்றி நெய் போட்டு முந்திரி வறுத்து போட்டு ஏலக்காய் தூள் போட்டால் சக்கரை பொங்கல் ரெடி. மீதி உள்ள வேக வச்ச அரிசி பருப்பில் பொடியாக நறுக்கின இஞ்சி, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வறுத்த முந்திரி, தேவையான அளவு சால்ட்டு போட்டு கிளறுனா வெண்பொங்கல் ரெடி. நம்ம வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம். ஆனால் நெய்வேத்தியத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒன்றா வேக வச்சு நீங்கள் எவ்வளவு தேவை, இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா இனிப்பு அதிகமாக எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பு பிடிக்காதுன்னா இனிப்பு பொங்கலுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வெண்பொங்கலுக்கு ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை போட முடியாததுக்காக ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.